ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு லஞ்ச் பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1.5 ரோல் அது போல் தான் வந்து நமக்கு ஆகும். 2 கலர் எடுத்துக்கலாம். நான் சாண்டில் வித் ரோஸ் கலர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்டு 200 கிராமு. ஒயரும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து அழுத்தம் இருக்குல்ல, கொஞ்சம் மெலிசான ஒயர் தான் ஏன்னா நீங்கள் வந்து ஒயர் நிறைய வீடியோவில் வந்து எனக்கு பத்தலை, நீங்கள் வந்து 2 ரோலில் கூட போட்டிருக்கீங்க, ஆனால் எனக்கு வந்து 2 ரோலுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் எடுத்திருக்க பிராண்டு வந்து ஸ்வஸ்திக்கான்னு பார்த்துக்கோங்க. இதோட ரேட்டு வந்து நான் வந்து 39 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். ஓகேவா? ஒயரும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அழுத்தம் இல்லை, கொஞ்சம் மெலிசான ஒயர் தான். ஸோ வந்து மெலிசாக இருக்கும் பொழுது பேக்கெட்டில் வந்து ஒயர் வந்து அதிகம் இருக்கும். இதே வெயிட்டான ஒயராக இருந்தால் 200 கிராமுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு நான் வந்து சாண்டில் கலரில் 10 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இந்த ரோஸ் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா 11 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இதோட அளவு வந்து 5.5 அடி. 5.5 அடியில் ரோஸ் கலரில் 11 ஒயரும் சாண்டில் கலரில் 10 ஒயரும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணது போக எனக்கு வந்து ரோலில் வந்து இந்த அளவு ஒயர் இருக்குது. நம்ம வந்து ரோஸ் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ்கெட்க்கு வந்து இந்த 11 ஒயர் கட் பண்ணுற இல்லைங்களா, அது மட்டும்தான். ஃபுல்லாகவே வந்து அதுக்கப்புறம் வந்து சாண்டில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு ஒயர் எடுத்து நான் அளந்து காட்டுறேன். ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். சாண்டலில் வந்து 10 ஒயரும் ரோஸில் 11 ஒயரும். ஒரு ஒயர் எடுத்து நான் அளந்து காட்டுறேன். இப்போ இதில் வச்சிங்கன்னா இதோட 1 அடி, இது வரைக்கும் 2, இதோட 3, இங்கே வரைக்கும் 4, இது வரைக்கும் 5. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 6ல் முடிகிற மாதிரி இருக்கணும். 5.5 அடி, கரெக்டாக 5.5 அடி இருக்குது. 5.5 அடியில் சாண்டலில் 10, ரோஸில் 11 நான் கட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரோஸ் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. 11 ஒயர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டேன். இந்த இடம் வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போது சாண்டில் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. சாண்டில் கலர் ஒயரு ரன்னிங் ஒயரு. சரிங்களா? ரன்னிங் ஒயர்னால் நம்ம வந்துட்டு கட் பண்ணாமல் ரோலில் இருக்கிற ஒயரு. இப்போது இந்த இடத்த பிடிங்க. இப்போ இது வந்து இந்த இடத்துல முடியுது. அதுக்கும் கரெக்டாக உங்களோட விரலையே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி அளந்தீங்க அப்படின்னா ஒரு விரல், அது உங்களோட அளவே எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது அப்படியே மடிச்சுக்கோங்க. இப்போது நம்ம நாட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து கட் பண்ண ஒயரு, இது ரன்னிங் ஒயரு. இப்போ இது நம்ம மடக்கணும் இல்லைங்களா, அது வந்து அடியில் இருக்கிறது போல் இருக்கணும், மேலே இருக்கிறது வந்து ரோலில் இருக்கிற ஒயர் இருக்கணும். இப்போ நாட்ஸ் போடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் பேஸ்கெட் போட ஸ்டார்ட் பண்ணுறனாலும் பரவாயில்ல, இந்த கூட நீங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். இப்போது ஃபஸ்ட்டு நாட்டு நான் போட்டுட்டேன். ரோஸ் வித் சாண்டிலில் ஃபஸ்ட்டு நாட்டு நான் போட்டுட்டேன். இப்போது மேலே இருக்க ரோஸ் கலர் ஒயரும் கீழே இருக்க ரோஸ் கலர் ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இல்லை அப்படின்னா கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குவல் படுத்திக்கோங்க. இப்போ அடுத்ததாக சாண்டில் கலர் ஒயர் எடுத்து அதை வந்து ஈக்குவலாக நம்ம மடித்து ஜாயின் பண்ணலாம். இப்போ சாண்டில் கலர் ஒயர் வந்து நான் ஈக்குவலாக மடிச்சிட்டேன். இந்த சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரில் இந்த மடித்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ணுறோம். சரியா? நான் பொறுமையாக தான் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். பேஸ்கெட் ரொம்ப ஈஸி. நாட்ஸ் போட்டாச்சு. இப்போ மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலான்னு பார்த்துக்கோங்க. இந்த லைன் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த லைனை மட்டும் நம்ம ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லைனுக்கு மட்டும்தான், மறுபடியெல்லாம் நமக்கு வந்து தேவைப்படாது. சரியா? இப்போது ஒரு ரோஸ் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு சாண்டில் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு ரோஸ் கலரு. இப்போது இந்த சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரில் அடுத்து ஒரு ரோஸ் கலர். இப்போ வந்து ஒரு ரோஸு, ஒரு சாண்டில், ஒரு ரோஸு, ஒரு சாண்டில் நம்ம இது போல் தான் ஜாயின் பண்ணணும். சரியா? இப்போது மேலே இருக்க ரோஸ் கலர் ஒயரும் கீழே இருக்க ரோஸ் கலர் ஒயரும் ஈக்குவலானு செக் பண்ணிக்கோங்க.
நம்ம நாட் போடும் பொழுதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்து ஒரு சாண்டில், அடுத்து ஒரு ரோஸு, அடுத்து ஒரு சாண்டில், இது போல் நான் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். டோட்டலாக நம்ம 21 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். 3 ஒயர் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்க, நம்ம கட் பண்ண ஒயரு எல்லாமே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ரோஸில் ஆரம்பித்தோம், அதே போல் கடைசியாக முடிக்கிறது வந்து ரோஸில் தான் வந்து நான் முடிச்சிருக்கேன். இப்போ சைடில் இருக்குது இல்லைங்களா சாண்டில் கலர், நம்ம அளந்தோம் இல்லைங்களா ஒரு விரல் கம்மியாக, அதே அளவை வச்சு ரன்னிங் ஒயரை இப்போ கட் பண்ணி விட போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேஸில் வந்து ஃபஸ்ட் லைன் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே அடுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இது வந்து நடு லைனும் இதுதான், ஃபஸ்ட் லைனும் இதுதான். சரியா? மறுபடியும் அதே சாண்டில் கலர் ஒயரை எடுத்துக்கோங்க. இப்போ சைடில் இருக்குது இல்லைங்களா ஒயரு, அதையே அளந்துக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு விரல் கம்மியாக மடக்கணும் இல்லைங்களா, அந்த ஒயரு தான் இது. ஸோ இதையே அளந்துக்கிட்டு இப்போது இந்த இடத்த இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு இது வந்து நடு லைனு. சரியா? இப்போ இந்த இடத்துல ஒரு முடிச்சு போடுறேன். இப்போ இந்த ரோஸ் கலர் ஒயரை மடக்கிக்கோங்க. அதில் வந்து இப்போ நம்ம மடித்த ஒயரை போட்டுக்கோங்க. அடியில் இருக்கணும், அதாவது நம்ம அளந்தது வந்து அடியில் இருக்கணும், மேலே இருக்கிறது வந்து ரன்னிங் ஒயராக இருக்கணும். இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நடு லைனு. இப்போ பேஸ் வந்து நம்ம எல்லாமே ஒரே கலரில் போட போகிறோம். ஸோ அதனால நமக்கு வந்து நடு லைன் தெரியணுங்கிறதுக்காக இப்படி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த ஒவ்வொரு ஒயரோடையும் நாட்ஸ் போடணும். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. டைட்டாக போட்டிங்கன்னா கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் போடுறத விட நீங்கள் நல்லாவே டைட்டாக போடுங்க. நல்லா மடியில் வச்சு போடும் பொழுது நல்லா டைட்டாக நாட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. சரியா? இப்போது ஒவ்வொரு ஒயரோடையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடம் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இந்த ஒயரை அளவாக வச்சு நம்ம வந்து ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விடணும். இப்போ நான் வந்து இந்த இடம் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்க, நான் இந்த இடம் வரைக்கும் நாட்ஸ் போட்டுட்டேன். செகண்ட் லைன் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, இப்போது இவ்வளோ தூரம் வரைக்கும் நான் பின்னிட்டேன். இப்போ இந்த சைடில் இருக்க ஒயரை வந்து அளந்து செகண்ட் லைனுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் ரன்னிங் ஒயரை. சரியா? இப்போது நம்ம 2 லைன் போட்டுட்டோம். இது வந்து நம்ம நடு லைனு. இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுதான் நடு லைனு. ஸோ இந்த சைடும் நம்ம நாட்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு நடு லைனுன்னு தெரியணும், அதுக்காக பேஸ் போட்டதுக்கப்புறம் அவுத்து விட்டுடலாம். இப்போது நடு லைனுக்கும் இந்த சைடு வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ இன்னும் வந்து நம்ம பேஸ் வந்து டோட்டலாக வந்து 9 லைன் போட போகிறோம். இது வந்து நடு லைனு. இந்த சைடு 4 லைனும் இந்த சைடு 4 லைனும் நமக்கு வரணும். நான் வந்து ஒரு லைன் தான் போட்டிருக்கேன். இன்னும் இந்த சைடு வந்து 3 லைன் நம்ம வந்து போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பி வச்சு இந்த சைடு வந்து 4 லைன் நம்ம வந்து போடணும். ஓகேவா? இப்போது வந்து இங்கே இன்னும் 3 லைன் வந்து நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சைடில் இருக்கு இல்லைங்களா ஒயரு, இதை அளந்துட்டு நம்ம வந்து நாட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே அளந்துட்டு மடக்கி நம்ம வந்து நாட்ஸ் போட்டுடலாம். ஃபுல்லாக போட்டுட்டு இந்த லைன் வரைக்கும் போட்டதுக்கப்புறம் சைடில் இருக்கு இல்லைங்களா ஒயரு, இதை அளந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். அதே போல் இந்த சைடு இன்னும் 3 லைன், ஒரு லைன் போட்டாச்சு, அதனால் இன்னும் 3 லைன் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடு வந்து 4 லைன் பின்னிட்டேன். இது வந்து நம்ம நாட் போட்டிருந்தோம் இல்லைங்களா நடு லைனு. இந்த சைடு 1 2 3 4 லைன் நான் பின்னி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரும் கட் பண்ணி விட்டுட்டேன். இதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த சைடும் நம்ம வந்து நாட்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பக்கம் 4 லைன் வந்து நம்ம பின்ன வேண்டியது தான். அதே போல் சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. நடு லைன் வந்து நாட் போட்டிருக்கனால பக்கத்தில் இருக்கிற ஒயரை அளவாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சைடில் வந்து ஒயரை அளந்து நம்ம
4 லைன் வந்து பின்னிடலாம். பின்னிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். பேஸ் வந்து டோட்டலாக வந்து நம்ம 9 லைன் பின்ன போகிறோம். நம்ம வந்து லஞ்ச் பேஸ்கெட்டுங்கிறதுனால பேஸ் வந்து அகலமாக இருக்கணும். ஸோ அதனால் 9 லைன் நம்ம பின்னுறோம். சரிங்களா? இன்னுமே வந்து எனக்கு பேஸ் வந்து ஒரு அகலமாக வேணும் அப்படிங்கிறவங்க 10 லைன் கூட பின்னலாம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சைடு 4 லைனும் இன்னொரு சைடு 5 லைனும் பின்னணும் அப்படின்னா பேஸ் வந்து இன்னுமே அகலமாக கிடைக்கும் நமக்கு. சரியா? சரியா? இப்போ இந்த சைடும் 4 லைன் வந்து நான் பின்னிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்க, பேஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நடு லைன் இந்த இருக்குது இல்லைங்களா, நாட்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, 1 2 3 4 லைன் இந்த சைடு இருக்குது. அதே போல் 1 2 3 4 லைனு இந்த பக்கம் இருக்குது. சரியா? இப்போ பேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த முடிச்சை வந்து நம்ம அவுத்து விட்டுடலாம். இனிமேல் நம்ம வந்து பின்ன போகிறது வந்து கூடையோட மேல் பாகம். பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து குச்சி நீங்கள் சொருகிக்கலாம். தென்னங்குச்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வந்து இந்த இடத்துல இப்படி உள்ளுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா இப்படி லாஸ்ட்டு வரைக்கும் சொருகி இந்த இடம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். சொருகிட்டிங்க அப்படின்னா பேஸ் வந்து நல்லா இப்படி அழுத்தமாக இருக்கும். இப்படி மடங்காமல் நல்லாவே அழுத்தமாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து சொருகிக்கோங்க. லஞ்ச் பேஸ்கெட் போடும்பொழுது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து குச்சி சொருகுனிங்கன்னா நல்லாவே அழகாக இருக்கும். சரியா? இப்போது இதுக்கப்புறம் நம்ம பின்ன போகிறது எல்லாமே சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் நான் பின்ன போகிறேன். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் பிகினராக பின்னினீங்க அப்படின்னா லாஸ்ட் லைன் வந்து ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விடாமல் அப்படியே கண்டினியூவாக வந்து நீங்கள் பின்னிக்கலாம் பேஸ் முடிக்கிற லாஸ்ட் லைனுக்கு. சரியா? இப்போது ஒரு 1 2 3 நாட்டு விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கமெண்டில் கூட கேட்டிருந்தீங்க எதுக்கு 3 நாட்டு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. நமக்கு வந்து அப்போ தான் ஏணிப்படி முடிச்சு போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் போடுறத விட நடுவில் போடும்பொழுது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஸோ 2 3 நாட்டு விட்டுட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்தளவு ஒயர் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இப்படி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்து இந்த இடம் தான் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். ஸோ வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரோடையும் நம்ம வந்து நாட்ஸ் போட்டுகிட்டே வர வேண்டியதான். இந்த கார்னர் டர்ன் இவ்வளோ தூரம் நம்ம பின்னிட்டு அடுத்து அப்படியே டேர்ன் பண்ண மாதிரி இந்த ஒயரோட நாட்ஸ் போடணும். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண இடம் வரைக்கும் இந்த நாட்டு வரைக்கும் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏணிப்படி முடிச்சு நம்ம போட போகிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, ஒரு சுற்று வந்து நான் பின்னிட்டேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சுற்று ஃபுல்லாக வந்து பின்னிட்டேன். இதான் வந்து கார்னர் டேர்னிங்கு. அப்படியே கண்டினியூவாக நம்ம பின்ன போகிறோம். அதுதான் வந்து கார்னர் டேர்னிங்கு. ஏணிப்படி முடிச்சு எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஈஸி தான், பட் வந்து சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் லைனை பின்னும் பொழுது அப்படியே கண்டினியூ பண்ணியே பின்னினீங்கன்னா நீங்கள் வந்து ஏணிப்படி முடிச்செல்லாம் போட தேவையில்ல. கடைசி வரைக்குமே வந்து பின்னி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபுல்லாக சுற்றி சுற்றி நம்ம பின்னுற வேலை தான். சரியா? இப்போது இது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஒயர் விட்டுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இப்போ பின்னிட்டு வந்தோம் இல்லைங்களா லைனை, அதில் வந்து சொருகி விட்டுருங்க. நல்லா டைட்டாக இழுத்து சொருகிடுங்க. இந்த அளவு ஒயர் விடுங்க போதும். ஒரு 4 முடிச்சுக்கு சொருகிற அளவுக்கு ஒயர் இருந்தாலே போதும். சரியா? இப்போது ஒவ்வொரு லைன்லேயுமே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணும் பொழுது ஏணிப்படி முடிச்சு போடணும். இப்போது ஃபஸ்ட்டு நாட்டை வந்து லூஸ் பண்ணி விடுங்க. இப்படி தூக்கி விட்டுருங்க. இப்போது ரன்னிங் ஒயர் வந்து ரைட் சைடு இருக்கும், அதை அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. கொண்டு வந்து இப்போ நம்ம அந்த கேப்பு கொடுத்தோம் இல்லைங்களா, அதில் அப்படியே உள்ளுக்குள்ளே கொடுங்க. சரியா? கொடுத்து இதில் கொடுத்து எடுத்துருங்க. டைட்டாக இழுத்து விட்டுருங்க நாட்டை. இப்போது ரன்னிங் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ போட்ட நாட்டுக்கு பேக் சைடில் இருக்கும். அதை அப்படியே இப்படி தூக்கி கொண்டு வாங்க. சரியா? கொண்டு வந்து அடுத்த லைனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க.
இப்போ அடுத்த லைன் பின்னும் பொழுது இந்த இடத்துல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதே நாட்டில் தான் வந்து அடுத்த லைன் ஃபினிஷ் பண்ணும்பொழுது ஏணிப்படி முடிச்சு வரும். ஏணிப்படி முடிச்சு போடுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஈவனாக லைன் முடியும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ண லைனும் நம்ம ஃபஸ்ட் லைன் ஃபினிஷ் பண்ணதும் ஒரே நாட்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து இப்போ அடுத்த லைன் வந்து இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்து இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த நாட்டில் வந்து நான் ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படின்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக பின்னி நம்ம ஹைட்டில் வரைக்கும் பின்னி கொண்டு வர வேண்டியதுதான். இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போடுறத காட்டுறேன். ஒவ்வொரு லைன்லேயும் நமக்கு போடணும். இப்போ இதில் போட்டிங்க அப்படின்னா பக்கத்து நாட்டுக்கும் மேலே வந்து அடுத்த நாட்டு வரும். இப்போ அதுக்கும் மேலே வந்து இப்படி கிராஸாக வரும் நமக்கு லேடர் நாட்டு. சரியா? இப்போ பாருங்கள், ரெண்டாவது லைனும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போது இந்த இடம் வரைக்கும் நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம் ரோஸ் கலர் நாட்டில். இப்போது அந்த நாட்டையே வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சாண்டல் கலர் வந்து ரைட் சைடில் இருக்குது, அதை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. ஒவ்வொரு லைனும் ஃபினிஷ் பண்ணும் பொழுது ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் போடணும். ஏணிப்படி முடிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி தான். ஹைட்டில் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணும் பொழுது ஒரு லைன் மேலே கீழே இல்லாமல் கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போது ரன்னிங் ஒயர் வந்து பேக் சைடில் இருக்குது, அது அப்படியே இந்த சைடு ஃப்ரண்ட் சைடு கொண்டு வாங்க. இப்போது தேர்ட் லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? இப்போ இதே போல் ஒவ்வொரு லைனுக்கும் வந்து நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணி நான் ஹைட்டில் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுற இடத்துல காட்டுறேன். சரிங்களா? இப்போ நம்ம செகண்ட் லைன் பின்னணும். ஏணிப்படி முடிச்சு போட்டதில் வந்து சேமாக முடிஞ்சிருச்சு. இல்லை அப்படின்னா ஒரு லைன் மேலேயும் ஒரு லைன் கீழேயுமா இருக்கும். சரியா? இப்போ இவ்வளோ தூரம் பின்னியிருக்கேன். ஹைட்டில் வந்துட்டு நான் வந்து முடிச்சுட்டு காட்டுறேன். கடைசி லைனில் ஏணிப்படி முடிச்சு நம்ம போடுவோம் இல்லைங்களா, அப்போ காட்டுறேன். சரியா? நம்ம வந்து இந்த போல் வரும். நமக்கு பேக் சைடில் ஒயர் இருக்கும், அதை அப்படியே மடக்கி கொண்டு வரோம் இல்லைங்களா. ஸோ அப்படியே லேடர் வந்து அப்படியே கிராஸாக வரும் நமக்கு. சரியா? இதுக்கு மேலே ஹைட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கூட வந்து நான் ஹைட்டில் ஃபுல்லாக வந்து பின்னிட்டேன். 19 லைன் வந்து நமக்கு ஹைட்டில் வந்திருக்கு. ஓகேவா? இப்போது கடைசி லைன் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இதுதான் வந்து கடைசி லைனு. இப்போ பாருங்கள், இந்த நாட்டை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு ஒயர் இருக்குது, நமக்கு வந்து சொருகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ ரன்னிங் ஒயர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து இப்போ நம்ம லூஸ் பண்ணி விட்டோம் இல்லைங்களா, அந்த கேப்பில் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ஒயர் அப்படியே கொடுத்து டைட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஈவனாக முடிஞ்சிருச்சு நமக்கு. சரிங்களா? ஒரு லைன் வந்து மேலே கீழெல்லாம் இல்லாமல் ஈவனாக முடிஞ்சிருச்சு. இதுக்கு தான் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணுறது. இதே நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போடாமல் ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு லைன் பார்த்திங்கன்னா ஹைட்டில் இருக்கும், ஒரு லைன் வந்து கீழே இருக்க மாதிரி இருக்கும். அப்படி தான் நம்ம வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம சொருகும் பொழுது அட்ஜஸ்ட் பண்ணி சொருகணும். மேலே இருக்க லைன் இந்த இடத்துல வந்து நல்லா டைட்டாக சொருகிட்டு கீழே இருக்கிறத கொஞ்சம் லூஸாக சொருகணும். அப்படின்னா ஓரளவு ஃபினிஷிங் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயர் வந்து நம்ம கட் பண்ணி விடணும். இப்போது நம்ம கூட போடும்பொழுது பார்த்திங்கன்னா ஒயர் வந்து அப்படியே சிக்காகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணி போடுறோம் இல்லைங்க. அப்படி ட்விஸ்ட் பண்ணி போடும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஒயர் வந்து முறுக்கிக்கிட்டு நமக்கு வந்து சிக்காகவே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது போல் இந்த அளவு வந்து ஒயர் இருக்குது நமக்கு. ஒரு 2-3 பூக்கட்டை போடுவோம் இல்லைங்களா முடிச்சு, அது போல் ஒரு 3-4 முடிச்சு போட்டுக்கோங்க. டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போது இது வந்து நான் பின்னிட்டு வர்றப்போ சொல்கிறேன். இது ஃபினிஷ் பண்ணும்பொழுது நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு கட் பண்ணி விட்டுடலாம். இது நம்ம பின்னிட்டு வரும்பொழுதே பார்த்திங்கன்னா சிக்காகவே தான் இருக்கும். ஸோ அது எப்படி சரி பண்ணுறதுங்கிறது தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒயரை வந்து இப்படி எந்த இடத்து கடைசி வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. நம்ம நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்துட்டு பாருங்கள், இப்படி முறுக்கியே இருக்கும் நமக்கு. ஒவ்வொரு லைன் பின்னும் பொழுதும் நமக்கு அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம டைட்டாக நாட் போட்டிருக்கணும். போட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். நல்லா டைட்டாக இருக்கணும். அப்படியே தூக்கிட்டிங்க அப்படின்னா அப்படியே இந்த ரோல் வந்து அப்படியே சுற்றி சிக்கு எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இது போல் தான் வந்து நம்ம சிக்கு எடுக்கணும். பட் நம்ம வந்து பேஸ்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ வந்து நம்ம ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக ஒயர் சொருகிற அளவுக்கு வச்சுட்டு மீதியை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இது நம்ம ஹேண்டில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ எப்படி சொருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து நாட்டு வந்து நல்லா டைட்டாக போடும்பொழுது பார்த்திங்கன்னா கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி இருக்கும். ஓகேவா? பேஸ் வந்து நான் வந்து குச்சி எல்லாமே சொருகலை, ஆனாலுமே பேஸ் பாருங்கள் வளைஞ்சி இல்லாமல் நல்லாவே நமக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நாட்டு வந்து டைட்டாக போட்டோம் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். நம்ம லூஸாக போட்டோன்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் கூட. சரிங்களா? ஸ்ட்ராங்காகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டோம் இல்லைங்களா, அப்படியே லைனாக வந்திருக்கு பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு. இப்போது இந்த இடம் இருக்கா, இப்போது இந்த இடத்துலேருந்து இந்த நாட்லேருந்து வந்து ஒயர் வருது நமக்கு. இப்போது இந்த லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் நம்ம சொருகணும். சரிங்களா? ஒரு லைன் வந்து மடக்கி நம்ம சொருகணும். அப்போ தான் வந்து இப்படி நல்லா மடங்கி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 4-5 நாட்டு கூட நீங்கள் சொருகலாம். எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோதையும் சொருகி விட்றா இருந்தாலும் ஓகே தான். சரிங்களா? நல்லா டைட்டாக இழுத்து சொருகி விட்டுருங்க. சொருகிறது ரொம்ப ஈஸி தான். ஃபுல்லாகவே நம்ம சொருகிடலாம். நான் இப்போ சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சொருகிட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே அப்படி மடங்கிடும் நமக்கு. சரியா? ஃபுல்லாகவே வந்துட்டு ஒயர் எல்லாமே நான் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனிமேல் இந்த பேஸ்கெட்க்கு வந்து நம்ம வந்து ஹேண்டில் தான் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். சரிங்களா? இது வந்து லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு இது வந்து கரெக்டான அளவு. ஏன்னா வந்து ஹைட்டில் வந்து நமக்கு 19 லைன் இருக்குது. பேஸ் வந்து நம்ம 9 லைன் போட்டிருக்கோம். அதே போல் 21 ஒயர் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பேஸ் வந்து நமக்கு அகலமாகவே கிடச்சிருக்கு. லஞ்ச் பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்து அகலமாக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ வந்து இந்த பேஸ் வந்து நம்ம லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து ஹேண்டில் வந்து நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்கெட்க்கு வந்து நான் ஹேண்டிலும் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேஸ்கெட் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக வந்திருக்கு. நல்லா அகலமாகவும் இருக்குது. ஒரு லஞ்ச் பேஸ்கெட் போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த அளவு எடுத்து கண்டிப்பாக நீங்கள் போடலாம். ஹேண்டில் பாருங்கள், நான் வந்து 2 ஒயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். பேசிக்கான ஹேண்டில் தான் இது. ரொம்ப ஈஸியாக போடுறது. உள்ளுக்குள்ளே வந்து ஒயர் கொடுத்து போட்டிருக்கேன். உள் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஒயர் வந்து 3.5 அடியில் கொடுத்துருக்கேன். வெளி ஒயரை பொறுத்த வரைக்கும் 7.5 அடியில் 2 ஒயர், அதில் ஒரு ஒயர் வந்து ரோஸ் கலரும் ஒரு ஒயர் வந்து சாண்டில் கலருமா 2 ஒயர் கொடுத்து இந்த ஹேண்டில் வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ நான் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த பேஸ்கெட் வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம போட்டது என்ன, பேஸுக்கும் சாண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். சுத்து ஒயருமே பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங் ஒயருமே வந்து சாண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஒயரும் நம்ம இடையில ஜாயின் பண்ணலை. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏணிப்படி முடிச்சும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நான் கிளியராக தான் சொல்லி கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.